பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த காலையை காணும்படி கர்த்தர் உதவி செய்த தேவனுக்காய் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. இந்த காலை வேளையில எல்லா தேவ பிள்ளைகளும் அதிகமாக இதுபோல யாரும் சோதிக்கப்பட்டதில்லை, இதுபோல யாரும் பாடுகள் அனுபவித்ததில்லை என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒன்று இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நாம் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறார். திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க இடம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில இந்த ஒரு உறுதி, சோதனையை நாம் பார்க்கும்போது பெரியதா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறபடி உண்மையுள்ள கர்த்தர் சொல்லுகிறது, அதை உன்னால் சகிக்க முடியும், இது உன்னால் முடியும். பிரைஸ் காட். கிதியோனோடு ஆண்டவர் சொல்லும்போது அதை செய்ய அவனுக்கு திராணி உண்டென்று, பலன் உண்டென்று அவனால் நம்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் அன்றைக்கு அவன் நம்பாம தான் பல சோதனைகளில் தேவனை தன்னுடைய அந்த அறியாமையை, நம்பகத்தன்மையை திரும்ப எடுப்பதுக்கு பல படிகளாக வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் நாமும் பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோதனையின் அந்த காഠின்யம் நம்மை ஓவர்டேக் பண்ணி விடுமோ, ஜெயித்து விடுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு திகில், ஒரு பயம். ஆனால் வேதம் என்ன சொல்லு, இதை இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். எந்த சோதனை வந்தாலும், எந்த விதமான பாடுகள் வந்தாலும் இதை சகிக்க, இதை ஜெயிக்க, ஹல்லேலூயா, அந்த பலனை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில வேளையில் வருகிற சோதனைகள் எல்லாம் உன்னை விழுங்கி விடுவேன் என்கிற அந்த படம் காட்டுறது போல தான் வரும். ஆமேன். அது நம்முடைய பிராக்டிக்கலி பல நெருக்கடியை தரலாம். ஆனால் ஒன்றை இந்த நாளில் எழுதிக்கொள், இதை மேற்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சோதனையை ஜெயிக்கிற தேவ பலனை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். வேதம் பொய் சொல்லாது. கர்த்தர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், திராணிக்கு மேல். உன்னுடைய திராணி என்னன்னு உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதுதான் உண்மை. தேவன் இந்த திராணியை தந்திருக்கிற, இதை மேற்கொள்ளுவேன். அசதியா இருந்தல்ல, போராடி ஜெபித்தால் போதும், அந்த பலன் உன்னிலிருந்து வெளிப்படும். டைனமோ எப்படி வேகமாய் சுழல எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அதிகமாய் வெளிவருகிறதோ, அதே போல அதிகமாய் ஜெபிக்க உனக்கு உள்ள இருக்கிற, புதியதும் கூட அல்ல, உனக்கு உள்ள இருக்கிற தேவன் தந்திருக்கிற அந்த பலன் உன்னிலிருந்து வெளிப்படும். நீ அதை மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எந்த ஒரு தெய்வ பிள்ளையானால் எனக்கு இந்த சோதனையை, இந்த போராட்டத்தை ஜெயிக்கிற பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை தேவ சன்னதியில் ஜெப உபவாச காத்திருப்பு என்கிற அந்த விதங்களில் போராடும் போது நிச்சயம் உனக்குள் இருக்கிற அந்த பலன் வெளிப்படும், நீ ஜெயிப்பாய். ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம், ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். அன்பு தகப்பன், இந்த காலைக்காக நன்றி. ஆண்டவர், திராணிக்கு மேலாக சோதிக்க நீர் இடம் கொடுப்பதில்லை. இந்த நாளில் எங்களுக்கு இருக்கிற திராணி இன்னதென்று பல நேரங்கள் நாங்கள் அறியாமல் இருப்பதினால் ஆண்டவரை பயந்து போகிறோம், என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போகிறோம். இந்த காலை விளையனோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை இருதயத்தின் இந்த நாளில் இந்த சோதனை ஜெயிக்க தேவன் எனக்கு உன்னத பலனை தந்திருக்கிறார், அதன் திராணியை தந்திருக்கிறார், அதன் சக்தியை தந்திருக்கிறார். ஆகவே நான் போராடி ஜெபிக்க, காத்திருக்க இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று யார் யார் ஆண்டவரே விட்டு கொடுத்துமே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை, அந்த தைரியத்தை, இந்த திட நம்பிக்கையை கிருபையா எல்லா இருதயங்களுக்கும் தருவீராக. கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணித்து இருக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் உனக்கு இடம் கொடுப்பதில்லை. God bless you. Praise the Lord.